ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி, பாரம்பரியமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பச்சை மொச்சை போட்ட மத்தி மீன் குழம்பு. இது சளிக்கு, குழந்தைங்களுக்கு, ஆஸ்துமாக்கு எல்லாத்துக்குமே நல்ல உதவி செய்யும். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயம், மிளகு, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொன்னிறமாக சிவந்துருச்சு. இப்போது 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வதங்கினதும் 3 பச்சை மிளகாய் அப்படியே சேர்த்துக்கோங்க. அப்படியே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது சின்ன வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சோடனே ஒரு கப் அளவு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் பிரியட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ண பச்சை மொச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை மொச்சம் மீன் குழம்புல போட்டால் அவ்வளோ டேஸ்ட் தரும். கண்டிப்பாக இந்த மாதிரியே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது நாங்கள் ஹோம்மேடாக செஞ்ச பொடி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி கரைசலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், கொதிச்சு வருது. கொதிச்சு வர ஸ்டேஜில் மாங்காய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருந்த மத்தி மீன் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்ப குலுக்கி விடுங்க. கரண்டி போட்டால் மீன் உடஞ்சிரும். பக்குவமாக செய்யணும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு.
மழை காலத்துக்கு இந்த மீன் சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளோதான், கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். பாருங்கள் மத்தி மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு. சுடு சோத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாய்.